சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்ற தகவல் அதிமுகவின் தொண்டர்களாலே பேசப்படுகிறது. எதற்காக, என்ன காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுக ஒருங்கிணைப்பதில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து வருகிறார். அதற்கு தடையாக எடப்பாடி இருப்பதன் காரணமாக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இதனால் சேலத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயம் அவருக்கு எம்எல்ஏ பதவி கிடைப்பது கடினம் என்ற தகவலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கருத்து கணிப்பின் முடிவில் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்களே தற்பொழுது வாக்குகளை செலுத்த மாட்டோம் என்பதில் உறுதியாகவே இருக்கிறார்கள். கடந்த 7 தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை பெற்றுள்ளது என்றால் அதற்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி மட்டுமே காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அடுத்து 5 ஆண்டுகள் தமிழகத்தை யார் ஆட்சி செய்ய போகிறார், மக்களின் பாதுகாவலனாக யார் இருக்கப் போகிறார் என்ற தேர்தலில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் இடம்பெறாது. இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. செங்கோட்டையனையும் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். பல்வேறு நிர்வாகிகளையும் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கொண்டு என்ன தவறுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருவதாக அவர் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் மிக முக்கியமாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தோல்வியை பெறும். எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் அதிமுக இழக்க நேரிடும். சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்ல மாட்டார். அவரது பதவி பறிக்கப்படும் என்ற தகவல் சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அல்லது அதிமுகவின் எம்எல்ஏவாக சேலத்தின் எம்எல்ஏவாக எடப்பாடி மீண்டும் தேர்வு செய்யப்படுவாரா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தொண்டர்கள் கூறுங்கள்.